அதிகாரப்பூர்வமான பட்டியலை வந்து அதிமுக வெளியிட்டாங்க. பாஜக வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த பட்டியல் பார்த்தாலே அது வந்து பாஜக வெளியிட்டதா அதிமுக வெளியிட்டதான்னு தெரியல. பாஜகவுக்கு தேவையான தொகுதிகளெல்லாம் போய் பேசுகிறவங்க வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு அதிமுக சார்பாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்கனவே வச்சுருந்தாரு. அதனால் நான் நிற்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இப்படி இருந்தாலும் அவரோட ஆதரவாளர்களாக அறியப்பட்ட அமர்பிரசாத் ரெட்டி, எஸ்ஜி சூர்யா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு கேட்டிருந்தாரு. இப்போ இந்த பட்டியலில் வந்து ஒன்று தெளிவாக தெரியுது, அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலையை சார்ந்த எல்லாரையுமே வந்து இவங்க சைலைன் பண்ணியிருக்காங்க. பாஜக ஒரு 3% வந்து நோட்டாக்கு கீழே அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் இருந்த டயத்தில் அண்ணாமலை வந்து ஒரு 11% எடுத்துகிட்டு போனது எல்லாமே ஊரழிஞ்ச விஷயம். எடப்பாடி வந்து இப்போ ஆடாமே ஜெயிச்சிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவருக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கர கிளாஸ் ஆச்சு. 2 பேருமே கோயம்புத்தூர் சைடில் வந்தவங்க, 2 பேருமே கவுண்டர்கள். 2 கவுண்டங்க ஈகோவால் வந்து மோடிக்கு வர வேண்டிய வாய்ப்பு போயிடுச்சுன்னு கூட பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது முத்தி நான் இனிமேல் வந்து அதிமுக சேர்ந்தா நான் அரசியலே இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னார். முடிஞ்ச வரையும் அவர் கேட்ட தொகுதியில் கொடுத்து அவர் நிற்க வச்சுருவாங்கன்னு தான் நான் உட்பட எதிர்பார்த்தேன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்சி தலைவர்களை பிஜேபி மாற்றிக்கிட்டே இருக்கும். இது மற்ற கட்சி மாதிரி கிடையாது. பட் அண்ணாமலை இருந்தால் அதிமுகவோட கொஞ்சம் சமரசமாக போக முடியாதுன்னு நயினாரை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, எடப்பாடி வந்து ஒரு கவுண்டர் முகமாக கோவை முகமாக இருக்கார். ஸோ திரும்ப இன்னொரு அண்ணாமலையை போட்டு அதை ஓவர்லேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தேவர் முகமாக சவுத்தில் இருந்து நம்ம நயனாரை போட்டதை விட சோசியல் இன்ஜினியரிங்கான ஒரு ஃபார்முலாவை தான் பிஜேபி பார்க்குது.